நீலமலர்கள் பூக்கும் இடத்தில் பொக்கிஷம் புதைந்திருக்கும். அந்த வீட்டின் புதிரின் மர்மம் மாதவிக்கு இப்போது புரியத் தொடங்கியது. பத்மா இந்த உண்மையை பாதுகாப்பதற்காகவே அந்த மூங்கில் பெட்டியை ஒரு சாபக்கதையாக உருவாக்கியுள்ளார் என்பதை மாதவி உணர்ந்தாள். ஆனால் நீலமலர்கள் எங்கே பூக்கும்? அதியா வீட்டின் பெரிய தோட்டத்தில் அந்த நீலமலர்களைத் தேடினாள். அங்கு அவள் ஒரு வாடாமல்லிச் செடியைக் கண்டுபிடித்தாள். அது எப்போதும் நீல நிறப் பூக்களைக் கொண்ட ஒரு செடி. அதற்கு அருகில் அதியா ஒரு சிறிய குழி தோண்டிப் பார்த்தபோது உள்ளே ஒரு பெரிய செப்புப் பெட்டி கிடைத்தது. அதைத் திறந்து பார்த்தபோது கண்ணைப் பறிக்கும் ஒளியுடன் ஒரு பெரிய வைரமான நிலாக்கல் அதனுள் ஜொலித்தது. அதியா அந்த வைரத்தை எடுத்துக்கொண்டாள். அது அவளுக்கு பணத்தையோ புகழையோ தேடித் தரவில்லை. அது அவளுக்கு ஒரு முக்கியமான உண்மையை உணர்த்தியது. பயத்தையும் மூட நம்பிக்கைகளையும் தாண்டி அறிவும் துணிச்சலும்தான் உண்மையைக் கண்டறியும் திறவுகோல்கள். பத்மா தனது அன்பை உண்மையாகப் பாதுகாக்க அந்த கதையை பயன்படுத்தினார். அதுதான் அந்த கதையின் உண்மையான பொக்கிஷம்.